மது ஒழிச்சிடுவேன், ஊழலை ஒழிச்சிடுவேன்னு சொல்கிறாரு. அது அமித்ஷா சொல்கிறது வேடிக்கையாக தான் இருக்குது. ஊழலுக்கு பேர் போன கட்சி வந்து பாரதிய ஜனதா தான். அது வந்து அமித்ஷா சொல்கிறது வேடிக்கையாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அவர் அவர் ஒரு அமைச்சர்ன்ற முறையை வந்து அவர் சொல்லலாம். அதை நாங்கள் எதுவும் கேள்வி எழுப்பல. ஆனால் எடப்பாடி வந்து உள்நோக்கத்தோடு தான் அங்கே போயிருக்கார். தமிழ்நாட்டை நலன் சார்ந்த அரசியல் அவர் பேசியிருக்க துளி கூட வாய்ப்பு இருக்காது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? துளி கூட வாய்ப்பு இல்லைன்ற விஷயங்கள் ஏன் வருது? ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து அஇஅதிமுக வந்து ஒரு ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி இல்லை. பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி இல்லை. நல்ல பலமாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தான். அப்போது இவர் வந்து போய் அமித்ஷாவை சந்தித்து அங்கே முறையிட்டு அதன் மூலியமாக வந்து தமிழ்நாட்டுக்கு நலன் செய்யணுன்ற எந்த அவசியமே இல்லை. இன்னைக்கு சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சி எடப்பாடி. இன்றைக்கி அவர் நினச்சாருன்னா தமிழ்நாட்டு அரசியலையே சட்டசபையில் நடக்கூடாமல் கூட பண்ணலாம். அவருக்கு அந்த வலிமை இருக்குது. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் எதுவும் கேட்காத சட்டசபையில் வாய் மூடிட்டு கம்முன்னு இருந்துட்டு மக்கள் பிரச்சனையில் வந்து எதுலேயும் வாய் தருகிறதில்ல. யார் அந்த சாருன்னு வந்து பேட்ஜ் குத்திட்டு போனார், அதுக்கு என்னென்னமோ வழிகள்லாம் கையில் எடுத்தார். இப்போது அந்த மாதிரி அவர் ஆர்வம் காட்டுற அந்த ஒரு பாலியல் விஷயத்தில் ஆர்வம் காட்டினவர் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் ஆர்வம் காட்டணும். சட்டசபையில் அவர் என்ன வேணால் செய்யலாம். 82 பேர் இருக்கிறாங்க. அவங்க 82 பேர் வச்சுட்டு அவர் எவ்வளோ சாதிக்கலாமே. இங்கே சாதிக்காதது அவர் அங்கே போயிட்டு என்ன செய்கிறாருன்றது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஓகே சார். இதை தாண்டி பாஜக அதிமுகவோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2027 வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீ வேறப்பா, ஏற்கனவே அவங்க தோற்றதே வந்து பாரதிய ஜனதாவில் தான், பிஜேபியால் தான் வந்து தோற்றாங்க. இல்லைன்னா நிச்சயமாக 3வது முறை அதிமுக வர வாய்ப்பு இருந்திருக்கும். எடப்பாடி அவரோட தவறுதலால் தான் மறுபடியும் பிஜேபி கூட்டு வச்சுட்டாரு. அவங்க தோற்றதுக்கு காரணமே பிஜேபி தான். இப்போ போன முறையே தோற்றாங்கன்னா இப்போ இந்த முறை மற்றும் எப்படி வெற்றி பெறுவாங்க நம்ம சொல்ல முடியும்? இந்த முறை படுதோல்வி அடிப்பணும். எடப்பாடின்னு சொல்கிறது அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து இப்போ மெல்ல மெல்ல கரைச்சிட்டாங்க. பிஜேபி தான் கரைச்சிட்டாங்க. இப்போ சுத்தமாக காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு வழி தேடிக்கணுன்னா அவர் அங்கே போய் தான் ஆகணும். ஓகே சார். ஆனால் அந்த கூட்டணி வைக்கிறதுனால தான் தோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் கரெக்ட். அவர் அண்ணன் ஜெயக்குமாரே பேசினார். உண்மைதான், அவர் உண்மைதான் பேசினார்.